விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் இவங்களோட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. டிஎம்கே அவங்களுடைய சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் சர்டிஃபிகேஷன் இஷ்யூ பிரச்சனை இருக்கிறதா இருக்கட்டும், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே. அது ஆக்சுவலி என்ன பிரச்சனை? இது எந்த சைட்லேருந்து விஜய் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான். ஆக்சுவலாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்சார் போர்டை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் விஜய் என்ன ஒரு கருத்து வச்சிருக்கிறாருன்னா, நேரடி கூட்டணி வந்து அதிமுக பிஜேபி, மறைமுக கூட்டணி திமுக பிஜேபின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பங்கும் இருக்குமோங்கிற அளவுக்கு விஜய் ரசிகர்கள் யோசிக்கிறாங்க. ஓகே, ஏன்னா உங்களுக்கு வந்து பேக்கெண்டில் நீங்கள் ஒரு கூட்டணி வச்சுருக்கீங்க, ரகசியமான கூட்டணியாக அது இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்கங்கிறது தான் இதன் மூலம் அவர் சொல்ல வர்றது. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் யாருங்கிறத ஒரு வெட்ட வெளிச்சமாக சொல்கிறார். எல்லா பிரச்சனைகளுக்குமே இவங்க தான் காரணம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றார். நாட் ஒன்லி ஜனநாயகன்னு அவர் பேசலை எங்கேயுமே, ஆனால் அதையெல்லாம் நீங்கள் யூகிச்சுக்கிங்கிற மாதிரி தான் அவர் பேசுகிறார். ஸோ அதனால் வெளிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அழுத்தம் தான்.